உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 24/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பராமபுரத்திலே ஆவணி மாதத்திலே 7ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வருஷ ருது என்கிற மழைக்காலத்திலே இருக்கிறோம். சிம்ம மாதம் என்கிற மாதமானது சூரியன் சிம்மராசியிலே இருக்கிறார், ஆட்சி பெற்று. சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே ஏகாதசி திதியானது மாலை 5:53 வரை இருக்கும். பின்பு துவாதசி திதி வந்துவிடும். பூராட நட்சத்திரத்திலே தனுசு ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ள இருப்பார் 10:16 வரை மாலை. பின்பு உத்திராட நட்சத்திரத்தில் வந்து விடுவார். இன்றைய நாளிலே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள். என துவாதசி திதி பாவங்களை நீக்கி அமைதியை தரும். துவாதசி திதியில தான் நமக்கு ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் கண் மயங்கி இருக்கக்கூடிய நாள். கண் கொஞ்சம் விழிக்கிற மாதிரி இருக்கிறவருடைய சூழ்நிலை, கண்ணை விழிப்பார் இன்னைக்கு துவாதசியில தான். அதனால் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதுவும் திங்கட்கிழமை, நாளைக்கு பிரதோஷம் வந்துடும். அதனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். பல காரியங்கள் நம்ம கேட்டதெல்லாம் கேட்டவரம் பெறலாம் அப்படிங்கிற சூழ்நிலை கொடுக்கும். காலையில் 9:15 10:15 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 7:30 ராகு காலம், 1:30 குளிகை நேரம், 10:12 யமகண்டம், சூளம் கிழக்கு, தயிர் பரிகாரம். சிம்ம லக்னத்தில் சூரியன் 4 நாழி 14 வினாழி 6:05 சூரியனின் உதய நேரம். சந்திராஷ்டம் மிருகசீஷம் மற்றும் திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு. கோள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது சூரியன், புதன் மற்றும் கேது இவர்கள் அமர்ந்திருப்பது சிம்மராசியிலே. சுக்கிரன் நீச்சகதியில் அமர்ந்திருக்கிறார் கன்னி ராசியிலே. ராகு கும்பராசியிலே. சனி வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார் மீனராசியிலே. செவ்வாய் மிதுன ராசியிலே. குரு உச்சகதியில் அமர்ந்திருக்கிறார் கடகராசியிலே என்று பார்க்கிறோம். இவர்கள் மூலியமாக ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. 4ஆம் இடத்துக்கார சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்ற காலகட்டங்களான இந்தி 9ஆம் இடத்திலே அமர்வதனாலே வண்டி வாகனங்களிலே நிறைய செலவுகள், புதிய விதத்திலே நீங்கள் வீடு போன்ற விஷயங்களிலே ரெனோவேஷன், ரிப்பேர் ஒர்க்ஸ் போன்றவையெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. யோசித்து நிதானமாக காரியங்கள் செய்தால் செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதுவும் போராடங்கிறனால எடுத்து செய்யக்கூடிய காரியங்களாக மாற்றுதல்கள் போன்ற விஷயங்கள் இன்றைக்கி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா செலவையும் குறைக்கலாம், பலனையும் அதிகம் பெறலாம். 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி சிவனை வழிபடுவது நல்லது. வாழ்க வளம். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று இன்னைக்கு அஷ்டமத்தில் இருப்பதனாலே மிருகசீஷம் மற்றும் திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருப்பதனால் கொஞ்சம் முயற்சியை அதிகப்படுத்தி கவனத்துடன் செய்வதனால் பல காரியங்கள் நன்மையாக முடியும். கவனம் சிதறினால் சில செலவுகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்ஸ்ட்ரா கேரோடு இன்னைக்கு காரியங்கள் நடத்துங்க. இரட்டை மனங்கள் வரும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருங்க, அந்த காரியங்கள் செய்யாதீங்க. 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் பெருமாளை வணங்குவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். 2ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று தனுசு ராசியிலே அமர்கிறார். இதனால் இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்லதொரு பதட்டமில்லாத சூழ்நிலைகள், மனதிலே நல்ல ஒரு வைப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே நல்ல பிராட் ஸ்மைல். எல்லாரும் இன்றுட்டு இருக்க வேண்டுமல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று அருட்பாவின் வாஸ்தையை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாம் இருந்து இன்சொல் பேசுவதை மனதில் வைத்து கொண்டிருந்தால் நல்ல சொற்கள், ஏஞ்சல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வாழ்த்துக்களாக இன்றைக்கு நாளை ஆரம்பிங்கள். அனைத்து விதமான நன்மைகளையும் நீங்கள் ஒருங்கே பெறலாம். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி மிருகசீஷம் திருவாதிரைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா நல்ல சக்ஸஸும் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன்
6ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். கேட்டால் கிடைக்கல, சட்டையை பிடிக்கலாமா அப்படின்லாம் எண்ணங்கள்லாம் வச்சுக்காம பொறுமையாக நிதானமாக கை நகர்த்துங்க. அடிமையில் அடி வழித்தால் அன்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்வான். நிதானமாக அந்த மாதிரி செயல்பாடுகளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த நாளில் திங்கட்கிழமை அவசியம் சிவபெருமானை வழிபடுவது சிறந்த பலனை தரும். 7ஆம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டயன். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. ஆட்சியை பெற்ற சூரியன் அவருடைய 5ஆம் இடத்திலே சந்திரன் இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அம்மா மேலே நிறைய பாசம் இருக்கும், குழந்தைகள் மேலே நிறைய பாசம் இருக்கும். அவங்களுடைய கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்க எண்ணம், அவங்கள எப்படியா சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற சந்தோஷமான புத்தி, இதெல்லாம் இன்றைக்கி நிறையா உத்வேகமான விஷயங்களை உங்களை செய்ய வைக்கும். முருகப்பெருமான் எப்படி பார்வதியுடன் அப்படியே தாயாருடன் ஒருங்கு சேர்ந்ததுனால தான் 6 குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக மாறின மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி மனதை அப்படி ஒருநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட பாச போராட்டங்கள் இருக்கக்கூடிய நாள் இன்று. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிதாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியின் லாபாதிபதி என்கிற இந்த சந்திரன் சுகஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்று அவருடைய பார்வை செவ்வாயின் மேலே விழுவதனாலே தொழில் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்குன்னு தனித்துவத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உண்டாகும். உங்களை நீங்கள் தனித்துவப்படுத்தி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்று. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 2, 3. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். பண லாபங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் நிறைய கஷ்டம் சார், நிவர்த்தி ஆகலை அப்படின்னா இன்னைக்கு நிவர்த்திக்கான வாய்ப்புகள். கரெக்டான சொற்கள் நீங்கள் சொல்வதும் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரக்கூடிய நேரத்தில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பதும் முக்கியம். அப்போ உங்களுக்கு எப்படி கும்பகர்ணன் நித்ரைத்துவம் அப்படிங்கிறது வேணும்போது நித்திரத்துவம்னு கேட்டு அவர் மாட்டின்றாரோ அந்த மாதிரி அந்த வார்த்தையை மாறுவதற்கான வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க. மகாவிஷ்ணுவை வணங்குகள், வெற்றிகள் உண்டாகும். இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய நல்ல ஓங்கித்தரு உயர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல தன்மைகள் எல்லாம் உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தன வாக்குஸ்தானம். நல்ல பேச்சு, நல்ல சாப்பாடு, நல்ல விஷயம், நல்ல உறக்கம், குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்குது, பண வரவு, இது எல்லாத்தையும் பரிவர்த்தனை யோகத்தினால் கொடுக்கறதுனால நல்ல அனுகிரகம் உண்டு. குருவின் பார்வையே உங்கள் ராசி மேலே விழுந்திருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல கீர்த்தியான நாள்னு சொல்லலாம். திங்கட்கிழமை பெருமாளை வணங்குங்க, வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பும். துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவோம். துவாதசியில் சுவாமியை வணங்கி நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அதுவே அமைதியை கொடுக்குன்றிருக்கு. வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பரிவர்த்தனை யோகம் பெற்ற சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. அப்படி ராசிக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் வளத்திலே வளர்த்து விடுவார். செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, தைரியம் பார்க்குது. தைரியலட்சுமி, எல்லா லட்சுமியும் போனாலும் பரவாயில்ல, தைரியலட்சுமி இருக்கிறவனுக்கு திரும்பி எல்லாம் வந்துடும்னு சொல்லுவோம். அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தைரியமாக காரியங்கள் செய்வதனாலே உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை இன்றைக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நல்ல நாள். இன்றைக்கி 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக அமையும். இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு சிவனின் வழிபாடு சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலையே 5க்குரியவர் அப்படிங்கிற இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய 4க்குரியவரான செவ்வாயானவர் இந்த தனுசு ராசியை பார்க்கிறார். இதனாலே இந்த லாபத்தில் வரக்கூடிய பலன்கள் வருமா, செலவுகள் நிறைய வருமா, பயமாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். மாதம் கடைசி ஆகிப்போச்சு, எங்கேருந்து எந்த காசு வருமோ தெரியல, நிறைய செலவு இருக்குது, எப்படி மீட் பண்ண போகிறோமோ தெரியலன்னு ஒரு சின்ன குழப்பத்தை மனதில் ஏற்படுத்தக்கூடிய
ஒரு ஜிட்ரி மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடலாம் இன்றைக்கி மகாவிஷ்ணுவின் வழிபாட்டினால. அதனால் காலையிலே சகஸ்ரநாமங்களை கேட்டு இந்த நாளை துவங்கள், வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இந்த சிம்ம மாதத்தில் சந்திர பகவானானவர் லாபத்திலே அமர்கிறார். இன்றைய நாளிலே குருவுடைய வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். அதனால் நல்ல செய்கைகள் நிறைய நடக்கும். நீங்கள் செயற்கையை செய்வார் பெரியோர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்ச காரியம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்க காரியங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யுங்க. அன்னைக்கு எங்கள் அப்பா செஞ்சுருக்கிறாருங்க, எங்கள் தாத்தா செஞ்சாருங்களும் கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நல்ல காரியத்தை இன்றைக்கி நல்லா தாராளமாக செய்யுங்க. ப்ரோஆக்டிவாக வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு விருத்தியும் வளத்தையும் தரக்கூடிய நன்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அன்றைக்கி மேட் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும். மரக்கன்றுகளை நடுங்கள், அது உங்களுக்கு பலனையும் கொடுக்கும். 5-2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. சுகமான நாள். 10ஆம் இடத்திலே இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்ற நாள். குழந்தைகள் மூலியமாக நல்ல லாபங்களையும் புகழையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் மனதிலே சுவைக்கக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். நிறைய எண்ணத்தின் போது நாங்கள் கிடைக்கக்கூடியதெல்லாம் அதிர்ஷ்டமாக கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி எல்லாமே அடுத்தடுத்த நன்மைகளாக பில்டப் ஆகி வரும். அடுத்த ஸ்டேஜில் நல்ல க்ரோத் அப்படிங்கிற இன்ஃபெக்ட் எல்லாம் வரும். பாவங்கள் நீக்கி புண்ணியங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைதி கிடைக்கும். அது எல்லாமே நல்ல மூமெண்ட்டை கொடுக்கும். அதனால் இந்த நாள் உங்களுக்கு சுகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் முருகப்பெருமானை வணங்குவதும், இன்றைக்கி ரிஷபாரூடர் அப்படிங்கிற இந்த சிவபெருமானை வணங்குவதும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. வாழ்க வளத்துடன்.